ஹாய்! இப்போ பார்க்குறது வந்துட்டு பட்டு கூடு. இதிலருந்து தான் பட்டு எடுப்பாங்க. இத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏதோ நூல் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பட்டு வீவிங்க்கே போகும். நான் இதுக்கு முன்னாடி அந்த பட்டு புழு எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன். ஒரு 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் நான் காட்டின அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூடு வந்துரும். இந்த வலை வச்சுருவாங்க அந்த புழுவுக்கு மேல. ஒரு ஸ்டேஜில அது ஃபீட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். இந்த வலை வச்சுட்டாங்கன்னா, அந்த வலையில போய் கூடு கட்டிடும். அந்த கூடு எப்படி கட்டும்னா, அதோட வாயிலேருந்து நூல் மாரி விடும். அந்த நூல் தான் வந்துட்டு இந்த கூடு மாரி கட்டி தன்னை சுத்தி கட்டிக்கிட்டே வந்து அதுக்குள்ள போயிடும். இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, அது வெடிச்சு பட்டாம்பூச்சி மாரி வந்துரும். இந்த கூடுமே எப்படி எடுப்பாங்கன்னா, நல்லா பெருசா இருக்கிறது ஒரு சைஸாவும், மீடியம் சைஸு, சின்ன சைஸு அந்த மாரி எடுப்பாங்க. உங்கள எத்தன பேர் இந்த மாரி தான் பட்டு வருதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா. எனக்கு வந்துட்டு பட்டு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி எடுப்பாங்கன்னு நான் இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க் யூ ஸோ மச்.